ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபீல் குட். அதே நேரத்துல நிறைய காமெடி, ஃபேமிலி டிராமா நிறைஞ்ச படம் தான். இந்த படத்துல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அம்மா, அப்பா, அழகான ஒரு குட்டி பொண்ணு, அவளோட பிரதர் அண்ட் கிராண்ட்பா, அங்கிள். இந்த ஃபேமிலி எல்லாம் அந்த குட்டி பொண்ணுக்காக ஒரு விஷயத்துக்காக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு காமெடியாவும் அதே நேரத்துல நிறைய ஃபேமிலி டிராமாவோட சொன்ன படம் தான் 2006ல வந்து லிட்டில் மிஸ் சன்ஷைன்ங்கிற படம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது கரெக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் உங்க பிஜே. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதையை ஓபன் பண்ணோடே நம்ம கதையோட குட்டி ஹீரோயினை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ பேரு ஆலிவ். இவ வந்து இப்போ டிவில வந்து மிஸ் அமெரிக்கா கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த வந்து பார்த்துட்டே இருக்கு. அதுல அந்த மிஸ் அமெரிக்கா அவங்க வின் பண்றத பார்த்து இவளும் அதே மாதிரி இமிட்டேட் பண்ற, அவ்வளவு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆலிவுக்கும் இதே மாதிரி பேஜன்ஸ்ல வின் பண்ணணுங்கிறது தான் ஆசை. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆலிவோட அப்பாவை காட்டுறாங்க. இவரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல இருந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் கவனிங்க, என்னோட இந்த 9 ஸ்டெப் கான்செப்டை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெற்றி நிச்சயம். என்னோட பாதையை நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க, வெற்றியை நோக்கி நம்ம புறப்படுவோம். வாங்க மக்களே, நம்ம எல்லாரும் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே லைட்ஸ் ஆன் ஆகுது. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியத்துல மொத்தமே 4-5 பேர் இருந்துதான் அந்த அவரோட அந்த ஸ்பீச்சையே கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து அப்படியே நம்ம ஆலிவோட பிரதரை காட்டுறாங்க. இவன் உள்ள கிடந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறது ஆசை. அதுக்காக இப்பத்துல இருந்தே அவனோட பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆலிவோட கிராண்ட் பாவை காட்டுறாங்க. அவருக்கு என்னங்க, லைஃப்ல ரிட்டையர்ட் ஆயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஆலிவோட அம்மா காமிச்சு அவங்க கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போன்ல வந்து நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் சொல்றாங்க அவர் இப்ப நல்லா இருக்காரு, பட் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காரு. அவரை எங்கேயும் தனியா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அவங்க உள்ள ரூம்குள்ள அப்படி போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஆலியோட அம்மாவோட பிரதர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவர் பேரு பிராங்க். பிராங்க பார்த்தோன்ன, தம்பி நீ நல்லாயிட்டடா, உனக்கு எல்லாமே சரியாயிட்டு, இதுக்கப்புறம் அக்கா உன்னை விட மாட்டேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம், இனி உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீடை ஓபன் பண்ணிட்டு நேரா நம்ம ஆலிவோட பிரதர் ரூமுக்கு தான் போறாங்க, டிவைன் ரூமுக்கு. டிவைன் ரூமை ஓபன் பண்ணிட்டு, பாரு பிராங்க், இனிமேல் நீ டிவைன் கூட தான் இங்க ஸ்டே பண்ண போறேன். நான் அவன்கிட்ட பேசிட்டு அவன் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே சொல்லுவான், இல்ல நான் தனியா. புரியுது பிராங்க், நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா அது இப்போதைக்கு முடியாது. டாக்டர் சொல்லிட்டாரு உன்னை தனியா விடக்கூடாதுன்னு. அதனால ப்ளீஸ் உள்ள போ அப்படி சொல்லிட்டு உள்ள போ சொல்றாங்க. உடனே டிவைன் கிட்ட அவங்க சொல்றாங்க, அங்கிள் உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறாரு, பாத்துக்கோ அப்படின்னு. இவன் ஒண்ணுமே கண்டுக்காம வெளியே எந்திச்சு வந்துடுறான். பிராங்க் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, சரி ரூம் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கோ, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவோட அம்மா போய் டின்னர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டிவைன் கிட்ட சொல்றாங்க, போய் அங்கிளை கூட்டு வா டின்னருக்கு அப்படின்னு. அவங்களும் போயிட்டு ஆலிவ் கிராண்ட்பாவை கூப்பிட்டு டின்னர் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆலிவ் வந்து பேஜன்ட்ல வின் பண்றதுக்காக அவங்க கிராண்ட்பா தான் ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவங்க 2 பேரும் எப்போ ஒன்னா இருப்பாங்க. இவனும் போயிட்டு அவங்க அங்கிள் சாப்பிட வாங்க அப்படின்னு செய்கையிலே காட்டுறான். உடனே வந்து இவரு, மருமகனே நல்லா தானடா பேசிட்டு இருந்த, உன் வாய்ஸுக்கு என்னாச்சு, உன் வாய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஓ, உன்னால பேச முடியும், ஆனா நீ இப்ப பேச விரும்பல அப்படிதானே அப்படின்னு அவங்க அங்கிள் கேட்டோன்னா இவன் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுவான். உடனே சரி, இந்த முடிவை எதுக்காக நீ எடுத்த அப்படின்னு உடனே இவன் சொல்லாம கண்டுக்காம போயிருவான். என்னடா மாமனை மதிக்காம போறியே அப்படின்ட்டு இவனும் பின்னாடியே போவாரு. போயிட்டு எல்லாருமே சாப்பிட வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்போ ஆலிவ் வந்து அங்கிளை பார்த்துட்டு, ஃப்ராங்க் அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு, கையில என்ன அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாரு, அது ஒரு சின்ன காயம், அது பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆலிவோட அம்மாட்ட கேக்குறாங்க, ஆமா டிவைன் ஏன் பேச மாட்டேங்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்றாங்க, அதுவா வேற ஒண்ணும் இல்ல, அவன் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக இப்பவே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். ஸோ அதுல ஜாயின் பண்றது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு அவன் முடிவெடுத்திருக்கான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு. உடனே டிவைனோட அப்பா ஆரம்பிக்கிறாரு, நான் தான் பாத்தீங்கல்ல என் பையன் வேற யாரு பாருங்க, எவ்வளவு திறமையா செயல்படுறான்னு. அவன் அப்படி என்ன மாதிரிங்க பாருங்க, மோட்டிவேஷன் ஆயிட்டு இருக்கான். பாரு டிவைன், நீ கரெக்டான வழியில போயிட்டு இருக்க, இப்படியே நீ ஃபாலோ பண்ணி என் 9 ஸ்டெப் இதுக்குள்ள நீ வந்துட்ட, நீ வின்னர் தான். என் 9 ஸ்டெப்பை ஃபாலோ பண்றதே என் புள்ளதான். என் புள்ள என் மானத்தை காப்பாத்திடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவரு பெருமையா அவனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்போ கிராண்ட் பா சாப்பிட வந்துட்டு, டேய் என்னடா இன்னைக்கும் சிக்கனா,
இது முடியாது. நான் சாப்பிட மாட்டேன்டா. நீ என்ன சிக்கன் போட்டே கொல்லலான்னு ஏதாவது முடிவு பண்ணியிருக்கியாடா மகனே? அப்படின்னு கேட்டோனே, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடுங்க. எது ஒரு நாளா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்த நாள்ல இருந்து சிக்கன் தான்டா போட்டுக்கிட்டு இருக்க. முடியாதுடா. நான்லாம் சாப்பிட போறதே இல்ல. அப்படியா சாப்பிட போறது இல்லையாப்பா? அப்ப நீங்களே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கங்க. ஓ! அப்படின்னு சொல்றியா? பரவால்ல. நான் சாப்பிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார்ந்துறாரு. அப்போ ஆலிவோட அம்மா வந்து சொல்றாங்க, ஃப்ராங்க் வந்து என்ன எதனால இப்படி பண்ணாங்கிற உண்மைய வந்து அவன் எல்லாருக்கும் சொல்லணும். ஆலிவுக்கும் சொல்லணும்னு நெனைக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆலிவோட அப்பா சொல்றாரு, "வேண்டாம். இது இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. அவ சின்ன பொண்ணு" அப்படின்னு சொன்னோனே, ஆலிவோட அம்மா சொல்றாங்க, "இல்ல ஃப்ராங்க் சொல்லணும்னு நெனச்சா அவன் சொல்லட்டும். அதுல ஒண்ணும் தப்பில்ல. ஃப்ராங்க் நீ சொல்லு" அப்படின்னோனே, ஃப்ராங்க் வந்து சொல்றாரு, "ஆலிவ் நான் வந்து இது அடி ஒண்ணும் படல. நான் வந்து என்ன நானே கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டேன். நான் சூசைட் ட்ரை பண்ணேன்." "அங்கிள் சூசைடா? எதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க? என்னாச்சு?" "அதுவா? நான் ஒருத்தன லவ் பண்ணேன். அவன் என்ன லவ் பண்ணல. அவன் ஃபீலிங்ஸ் எனக்கு குடுக்கல. அதனால தான்." "ஓ! ஓகே, ஓகே. நீங்க லவ் பண்ணவரு அவரோட ஃபீலிங்ஸ உங்களுக்கு குடுக்கலையா? எது ஒருத்தரா? பையனா? ஆமா. ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணீங்களா?" "இல்ல, இல்ல. அதுக்காக ஒண்ணும் ட்ரை பண்ணல." "அதுக்காக இல்லைன்னா அப்ப எதுக்காக ட்ரை பண்ணீங்க?" "அதுவா? அவன் என்ன விட்டு வேற ஒருத்தன லவ் பண்ணிட்டான்." "ஓ! வேற ஒருத்தர லவ் பண்ணனால தான் உங்களுக்கு பிரச்சனையா?" "இல்ல, இல்ல. வேற ஒருத்தர லவ் பண்ணதும் பிரச்சனை இல்ல." "யோவ்! அப்ப எதுக்குதாய்யா ட்ரை பண்ண சொல்லு" அப்படின்னோனே, "இல்ல அந்த ஆளு என்ன விட பெரிய பணக்காரன். அது மட்டும் இல்ல அவன் இந்த அவார்ட் ஷோக்குலாம் அப்ளை பண்ணி போட்டான். நானும் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு அவார்ட் கிடைக்கல. அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப அதுக்காக தான் ட்ரை பண்ணீங்க. அப்படிதானே? குடுங்க." "இல்ல, இல்ல. அதுக்காகவும் இல்ல. அதுக்காகவும் இல்லையா? யோவ்! நீ சொல்லவே வேண்டாயா" அப்படின்னோனே, "இல்ல நான் சொல்லுவேன். கேளுங்க. என்னன்னா, அவன் வந்து வேலையில இருக்கான். என்ன வேலைய விட்டே தூக்கிட்டாங்க." அப்படின்னோனே, "ஓ! அதுக்காகவா? சரி விடுங்க அங்கிள். லைஃப்னா அப்படிதான். சரியாயிரும். வருத்தப்படாதீங்க." அப்படின்னு ஆலியும் சொன்னோனே, ஆலியோட அப்பா சொல்றாங்க, ஓகே, ஓகே. இந்த விஷயத்தையெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு தெரியுமா?" அப்படின்னு. என்னன்னு கேட்டால, நம்ம ஆலி வந்து லிட்டில் மிஸ் சன்ஷைனுங்கிற ஷோல கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு அவ செலக்ட் ஆயிருக்கா? அதுக்கான ஃபோன் கால் தான் வந்துச்சு அப்படின்னோனே, ஆலியோட அம்மா அப்படியான்னு கேட்டுட்டு திரும்ப போய் கால் பண்றாங்க. அவங்க சிஸ்டருக்கு கால் எடுத்து சொல்றாங்க, "ஆமா செலக்ட் ஆயிட்டா. நீங்க உடனே கிளம்பணும்." அப்படின்னோனே, "ஓகே. அப்போ நாளைக்கு உடனே நீங்க கிளம்பணும். வீக்கெண்ட்ல நீங்க அங்க இருக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "ஓகே போயிரலாம். ஆனா நீ கூட்டு போறியான்னு?" கேட்கும்போது, "இல்ல எனக்கு வீக்கெண்ட்ல வொர்க் இருக்கு. அதனால நீயே கூட்டு போ." அப்படின்னு அவ தங்கச்சி சொல்லிர்றாங்க. உடனே ஆலிவ் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. "ஐயா நான் செலக்ட் ஆயிட்டேன், செலக்ட் ஆயிட்டேன். நான் வந்து பேஜெண்ட்ல வின் பண்ண போறேன்." அப்படி சொல்லிட்டு அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. உடனே ஆலிவோட அம்மா சொல்றாங்க, "நான் அவள கூட்டிட்டு போறேன்." அப்படி சொன்னோனே, அவங்க அப்பா கேட்கறாங்க, "நீ எப்படி கூட்டு போவ? நாங்க ஃப்ளைட்ல போறோம்." உடனே இவ சொல்றா, "ஃப்ளைட்ல போற அளவுக்குலாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. கார்ல தான் போணும்." அப்படின்னோனே அவங்க சொல்றாங்க, "கார்னா அப்ப நீ தான் ஓட்டணும்." அப்படின்னு சொன்னோனே, அவங்க கிராண்ட்பா சொல்றாரு, "நானும் கூட வருவேன். ஏன்னா ஆலிவ ட்ரெயின் பண்ணது நான் தான். அவள என்னால தனியா விட முடியாது. நானும் கூட வருவேன்." அப்படிங்கிறாரு. உடனே ஆலிவோட அம்மா சொல்றாங்க, "என்னால ஃப்ராங்க தனியா விட்டுட்டு வர முடியாது. டாக்டர் சொல்லியிருக்காரு." அப்படின்னு. உடனே ஆலிவோட அப்பா சொல்றாரு, "சரி விடுங்க. நம்ம ஃப்ராங்கையும் கூட கூட்டு போலாம்." அப்படின்னு. ஃப்ராங்கையும் கூட கூட்டு போறோம்னா, அங்க டிவைன எல்லாரும் பாக்குறாங்க. அவனும் கூட வரணும். அவன் என்ன பாக்காதீங்க, பாக்காதீங்க மாரி தலையாட்டுறான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, "டிவைன் உன் சிஸ்டருக்காக நீ வார. நீ வந்தேன்னா, நீ ஃப்ளையிங் கிளாஸ்க்கு போணும்னு சொன்னேல்ல, அதுக்கு நீ சேர்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. உடனே இவன் இப்படி பாக்குறான். சம்மதிக்கிறாங்களா? ஓகே. கை குடுத்துட்டு லெட்டர்ல எழுதி காமிக்கிறான். "நான் பாருங்க, ஏதோ ஃப்ளையிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னனால தான் கூட வாரேன். ஏதோ உங்க கூட ஃபன் பண்ண வாரேன்னு நெனச்சுட்டு ஏதாவது ட்ரை பண்ணீங்க, சும்மா விடமாட்டேன். எப்படி கூட்டு போறீங்களோ அப்படியே கொண்டு வந்து விடுறீங்க." அப்படிங்கிற மாரி எழுதி காமிச்சுட்டு நெக்ஸ்ட் டே எல்லாரும் கிளம்புறாங்க. கார் எடுத்துட்டு அந்த கார பார்த்தா சோப்பு டப்பா மாரி மஞ்சள் கலர்ல ஒரு பழைய காரு. அத எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வழியில வந்து ஆலியோட கிராண்ட்பா சொல்றாரு, "டேய்! எதுக்குடா எல்லாரும் இப்படி அமைதியா வாரீங்க? ஏதாவது அமைதி ஊர்வலம் எதுவும் நம்ம போறோமா? இல்ல போறோமா? போறது நல்ல காரியத்துக்கு போறோம். சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு வாங்களேன்டா." அப்படின்னோனே ஆலிவோட அப்பா சொல்றாரு, "அப்பா நீங்க சும்மா இருங்க. நீங்க ஏதாவது ஏடாகூடமா பேசுவீங்க. ஆலிவ் சின்ன பொண்ணு." அப்படின்னோனே சொல்றாரு, "ஏய் அவ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு தான்டா இருக்கா. எல்லாரும் ஏதாவது பேசுங்கடா." "சரி உன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. டேய் பேராண்டி நீ ஏன்டா பேசாம இருக்க? ஏதாச்சும் வாய் தொறந்து பேசுடா. இப்ப பேசாம இருந்தோம்னா உன்ன ஏர்ஃபோர்ஸ்ல சேர்த்துருவாங்களா?" "அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இந்த வயசுல தான்டா என்ஜாய் பண்ணணும். 4 பொண்ண பாரு. அதுல ஒரு பொண்ண லவ் பண்ணு. வாழ்க்கையில எதையாவது பண்ணுடா. உன் தாத்தாலாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா? இப்போ கூட தாத்தா நெனச்சா எத்தன பேர் வேணா லவ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு இருக்கேன். நீ இந்த வயசுல இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியேடா." அப்படின்னோனே, ஹாலிவுட் அப்பா சொல்றாரு, "சகப்பா வாய மூடுங்க. என் பையன நீங்க கெடுக்க பாக்காதீங்க. டிவைன் உன் தாத்தா பேச்செல்லாம் நீ கேட்காத. அவரு இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. நீ உன் கோல்ல கான்ஃபிடென்ட்டா அப்படியே இரு." அப்படின்னோனே, இவரு சொல்றாரு, "டேய் அவன் பேச்ச நீ கேட்காதடா. நீ தாத்தா பேச்ச கேளுடா. போய் லவ் பண்ணுடா. நான் இருந்த திறமைக்கெல்லாம் ஒரு 2 பொண்ண பார்த்தா, ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிருவேன். ஆனா உன் நிலைமைக்கெல்லாம்
நீ ஒரு 5, 6 பேர லவ் பண்ணாதான்டா ஒண்ணாவது உனக்கு கரெக்ட் ஆகும். வாழ்க்கையே வாழேன்டா அப்படின்னு இருக்காரு. உடனே இவங்கலாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு மெனு கார்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆலியா வந்து கேக்குறா, "அப்பா நம்ம பட்ஜெட் எவ்வளோ?" "பட்ஜெட்டா? $4க்குள்ள எவ்வளோ காஸ்ட்லியா வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கம்மா. அப்பா பே பண்றேன். $4." $4 அப்படின்னோனே, அவ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றா. மத்தவங்க எல்லாரும் ஜூஸ் ஆர்டர் பண்ணாங்க. உடனே ஆலிவோட அப்பா சொல்றாரு, "ஆலி உனக்கு வந்து ஐஸ்கிரீம் எதுலேருந்து வருதுன்னு தெரியுமா? மில்க்ல இருந்து வருது. மில்க்ல எவ்வளோ ஃபேட் இருக்கு தெரியுமா? அத சாப்பிட்டா நீ குண்டாயிருவ. குண்டானா நீ எப்படி வந்து பேஜெண்ட்ல வின் பண்ண முடியும்னோனே, ஆலிவோட அம்மா சொல்றாங்க, என்ன பேசுற நீ? அவளுக்கு அப்பா மாதிரி பேசு. இது என்னது?" "ஆலிவ் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருந்தாலும் வின் பண்ணலாம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆலிவோட கிராண்ட்பாவும் அவள மோட்டிவேட் பண்றாரு. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இருந்தாலும் நீ வின் பண்ணலாம். இவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்றாரு, "இவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத ஆலிவ். அப்பா பேச்ச மட்டும் கேளு. நீ வந்து மிஸ் அமெரிக்கா பார்த்தேல்ல? அவங்க அதுல வின் பண்ணவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? ஃபேட்டா இருந்தாங்களா? ஒல்லியா இருந்தாங்களா? ஒல்லியா இருந்தாங்க. இப்ப நீயே யோசிச்சுக்கோ." அப்படின்னோனே இவ சோகமாயிடுறா. உடனே ஐஸ்கிரீம் வந்தோனே, ஐஸ்கிரீம் வேற யாருக்காவது வேணுமா அப்படின்னு கேட்டோனே, எல்லாருமே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்தோனே ஒரு கட்டத்துல அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. "ஏய் எல்லாரும் கை எடுங்க. இதுக்கப்புறம் நான் தான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆலிவோட அம்மா சொல்றாங்க, "அப்ப நான் கார் ஓட்டிட்டு வரேன்." அப்படின்னோனே அவங்க அப்பா சொல்றாரு, "நீ எல்லாம் ஓட்டிட மாட்ட." "இல்ல நான் ஓட்டுறேன்னு" சொல்லிட்டு கார ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆகல. உடனே அவரு சொல்றாரு, "எனக்கு தான் தெரியுமே! நீ உனக்கு ஓட்டத் தெரியாது. நீ வச்சாலே இப்படிதான்." அப்படின்னோனே அவங்க சொல்றாங்க, "யோவ் நல்லா பாரியா அது உண்மையிலே ஒர்க் ஆகல." "ஏது ஒர்க் ஆகலையா? தள்ளு தள்ளு இப்ப நான் பண்றேன் பாரு. ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் ஆகல." "ஆமாமா உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகல." "யோவ் இததான் நானும் சொன்னேன். வா மெக்கானிக்க பாப்போம்ன்ட்டு" மெக்கானிக்ட்ட போறாங்க. மெக்கானிக்ட்ட போனா அவர் சொல்றாரு, "எங்கது ரொம்ப பழைய காரு. இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வரணும்னா Thursday ஆயிரும். இப்ப வீக்கெண்டு வராது. கிளட்ச் போச்சு." உடனே இவங்க சொல்றாங்க, "இல்லையே நாங்க வந்து இப்போ ரீச் ஆயே ஆகணுமே என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டாலும், "என்ன பண்றது? மலை ஏறும்போது கார தள்ளிட்டு ஏறுற மாரி ஏறி போங்க. வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்களும் கார தள்ளிட்டே போறாங்க. அப்போ வந்து ஆலிவோட அப்பாவுக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கு. பட் சிக்னல் இல்லாதனால பேச முடியல. அப்ப அவரு சொல்லிட்டு வர்றாரு, "என்னோட ப்ரோகிராம் எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு நாங்க சேல் பண்ண போறோம். ஆடியோ ஃபைல் போட போறோம். புக்ஸா விக்க போறோம். இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய அளவுல வரப்போறோம்." அப்படின்னோனே ஃப்ராங்க் வந்து சொல்றாரு, "ஆமாமா. அதெல்லாம் நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பெருசா வந்துரலாம். தெரியுது." அப்படின்னோனே இவரு சொல்றாரு, "என்னப்பா சர்க்காசம் பண்றியா? நான் பாரு எப்ப நீ சூசைட் பண்ணியோ அப்பவே நீ ஒரு லூசர். லூசர்ஸ் தான் சர்க்காசம் பண்ணுவாங்க. தெரியுமா உனக்கு?" அப்படின்னோனே ஃப்ராங்க் சொல்றாரு, "ஐயோ! மாமா நீங்க அறிவு கண்ணே அப்படி திறந்து விட்டுட்டீங்க. இப்ப என் அறிவு கண்ண இப்படி அடப்படுத்தி திறந்தீங்களே, இது ஃப்ரீயா? இல்ல நான் காசு கீசு குடுக்கணுமா?" "இல்லப்பா, இல்லப்பா. லூசர்ஸ்க்குலாம் இப்ப நான் ஃப்ரீயா எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதுல உனக்கு கம்பல்சரியா ஃப்ரீ தான்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே இவங்க நிப்பாட்டிட்டு சண்டை போடாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஆலிவோட அப்பா வந்து கால் பேச போயிடுறாரு. இவங்கலாம் கார்ல இருக்காங்க. பேசிட்டு அவரு கொஞ்சம் டிஸ்டர்பா வரான்னு தெரிஞ்சோனே ஆலிவோட அம்மா கேட்குறாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு. "இல்ல நான் இந்த ப்ரோகிராம சேல் பண்றதா இருந்ததுல, அந்த டீல் வந்து கேன்சல் ஆயிட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொல்றான்." அப்படின்னு சொன்னோனே இவங்க கேட்குறாங்க, "அது எப்படி கேன்சல் ஆகும்? இதுக்காக நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுல போட்டிருக்கோம். இப்ப நம்ம பேங்க் கரப்ட் ஆயிட்டோம். நீ என்ன பண்றது?" "ஆமா பேங்க் கரப்ட் ஆயிட்டோம். இப்ப என்ன பண்றது? இத பத்தி ஏதாவது யோசிக்கலாம். நீ சண்டை போடாத விடு. இப்ப நம்ம கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் பேப்பர்ல எழுதி ஏதோ காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா, "ஆலிவ் எங்க?" அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா, ஆலிவ் எங்க? யோவ்! ஆலிவ் எங்கேயா? அவளுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அவளையே கார்ல காணோன்னோனே, திரும்ப அவங்க வந்த அதே இடத்துக்கு திரும்ப போறாங்க. அங்க பார்த்தா அங்க ஆலிவ் நின்னுட்டு இருக்கா. அவள கார்ல ஏத்திட்டு திரும்ப கிளம்பிடுறாங்க. கிளம்பி நைட் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றாங்க. அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது, ஆலிவ் வந்து அவங்க கிராண்ட்பா கூட பேசிட்டு இருக்கா. ஜாலியா தான் பேசிட்டு இருக்கா. திடீர்னு அந்த ஆளு அழ ஆரம்பிச்சுடுறா. அவரு கேட்குறாரு, "ஏன் என்னாச்சு?" "இல்ல கிராண்ட்பா, ஒருவேளை நான் தோத்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பாவுக்கு வந்து லூசர்ஸே புடிக்காது. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா, அவருக்கு என்ன புடிக்காதுல்ல." அப்படின்னோனே அவங்க சொல்றாரு, "இல்ல அப்படிலாம் இல்ல. நீ கண்டிப்பா ஜெயிப்ப பாரு. அதோட லூசர்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப பாரு உங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, உடனே ஒரு லூசரா? அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயத்துலயும் ஏதோ ஒண்ணு நம்ம ஜெயிப்போம். செகண்ட் வருவோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க யாருமே லூசர்ஸ் இல்ல. நீ ஆனா கண்டிப்பா ஜெயிச்சுருவ பாரு. உன்ன ட்ரெயின் பண்ணது யாரு? உன்னோட தாத்தா." அப்படின்னோனே அவளும் சந்தோஷமா சிரிச்சு தூங்க போயிடுறா. இங்க ஆலிவோட அப்பா அவரால பொறுத்துக்க முடியல. அவரு ஃப்ரெண்ட பாக்கறதுக்காக நான் இப்பவே கிளம்புறேன்ட்டு நைட்டு கீழ இறங்கிட்டு, அந்த ஓட்ட கார்ல முடியாதுன்னு தெரியும். பக்கத்துல இருந்த பசங்க கிட்ட சின்ன பைக், ஸ்கூட்டி வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. போய் அவன் ஃப்ரெண்ட போய் பார்த்து சண்ட போடுறான். ஃப்ரெண்டு சொல்றான், "டேய் உன் ப்ரோகிராம் பண்றது கேன்சல் ஆயிடுச்சு." அதனால அவரு சொல்றாரு, "என் 9 ஸ்டெப் ப்ரோகிராம் நல்லா தானே இருந்துச்சு. அது எப்படி இதாகும்?"
உடனே சொல்றான், இது உன் ப்ரோக்ராம் பத்தி இல்ல, உன்னை பத்தி. நீ உன்னை வச்சு இந்த இதை விக்கிறது நடக்காத காரியம், அதனாலதான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னோடனே இவரு சொல்றாரு, என்னை ஏமாத்திட்டே, நீ உன்னால நான் பேங்க் கரப்டாய் நிக்கிறேன். ஆனா எப்போ நீ என்ன ஏமாத்துறியோ அப்பவே நீ லூசர் ஆயிட்ட. என்னோட இந்த 9 ஸ்டெப் கான்செப்டை வச்சு நான் முன்னேறி காட்டுறேன் பாடுறா அப்படின்ட்டு வீராசனம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மார்னிங் வந்து ஆலிவ் வந்து அவங்க அம்மா அப்பா எழுப்பிட்டு சொல்றா, அம்மா அப்பா தாத்தா எந்திக்கவே மாட்டேங்கிறாரு, என்னாச்சுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவர் மயக்கத்துல இருக்காரு. உடனே இவங்க ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சு அலியோட அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோம், என்ன நடந்தாலும் யாரும் எது நினைச்சு வருத்தப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க, அவங்க கிராண்ட்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் ஆயிருது. அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு லேடி வந்து, இங்க பாருங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க முடிக்கணும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு 4 ஃபார்மை கொடுத்துட்டு, இதோ இந்த பிங்க் ஃபார்ம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல ப்ராப்பரா பண்ணிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. இல்லைங்க, நாங்க 3 மணிக்கு வந்து அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும்னோடனே, 3 மணிக்கா, நாளைக்கு தானே, அதெல்லாம் நீங்க போயிடலாம் அப்படின்னோடனே, நாளைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நாங்க போகணும், இன்னைக்கு இது ரொம்ப கஷ்டங்க, முடியாது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னோடனே, சரி விடுங்க, நான் போய் எங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்க கிராண்ட்பாவை பார்க்க போறாங்க. அப்போ ஆலிவோட அம்மா ஆலிவ்ட்ட சொல்றாங்க, ஆலிவ் நீ நெக்ஸ்ட் இயர் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆலிவோட அப்பா சொல்றாரு, இல்ல முடியாது, ஆலிவ் இந்த வருஷமே கலந்துப்பா, இது எங்க அப்பாவோட கனவு, அதை நான் நிறைவேற்றியே தீருவேன், அவர் ஆசைப்பட்டது அதுதான், அதனால நான் ஒரு வழி சொல்றேன், இந்த இடத்துல இருந்து பிராங்கும் டிவைனும் வெளியே போய் நில்லுங்க, நாங்க எங்க அப்பாவோட பாடியை ஃபுல்லா கவர் பண்ணி ஜன்னல் வழியா குடுக்குறோம், டிவைன் நீயும் பிராங்கும் கிராண்ட்பாவோட பாடியை வாங்கிக்கோங்க, நம்ம இங்க இருந்து ஜன்னல் வழியா குதிச்சு போயிடலாம் சொல்லிட்டு போட்ட பிளான் படியே அவங்க வெளியே நிக்கிறாங்க. அவங்க பாடியை கொடுத்துட்டு கார்ல கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்க வழியிலே வந்து அந்த வண்டி மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆஃப் பண்ண முடியல. பின்னாடி ஒரு போலீஸ்காரர் துரத்திட்டு வர்றாரு. ஆலியோட அப்பா காரை நிறுத்திட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாரும் வந்து யதார்த்தமா சாதாரணமா நடந்துக்கணும், யாரும் டென்ஷன் ஆகக்கூடாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு அவரு டென்ஷன் ஆகுறாரு. உடனே போலீஸ்காரர் வந்து, என்ன கார்ல ஹார்ன்ல ப்ராப்ளமா? ஆமா சார், அது ஏதோ மக்கர் பண்ணுது, என்னால சரி பண்ண முடியல, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவரு சரி கீழே வெளியே வாங்க அப்படின்னோடனே இவர் வெளியே போறாரு. போனோடனே, சார் டிக்கியெல்லாம் என்னால ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. நான் தான் உன்னை ஓபன் பண்ணவே சொல்லலையே, நீ எதுக்கு பதட்டமாகிற? இப்ப எனக்கு டவுட் ஆகுது, வா நம்ம டிக்கியை ஓபன் பண்ணுவோம். எது டிக்கியை ஓபன் பண்ணுமா சார்? அதெல்லாம் இல்லீகல் கூட கிடையாது தெரியுமா? எது இல்லீகல் கிடையாதாண்ணா? நீ இல்லீகலா பண்றேன்னே சொல்லலையே. இப்பதான்டா உன் மேல டவுட் அதிகமாகுது, வா நம்ம திறக்கிறோம், ஏன்னா டிக்கில உங்க அப்பா பாடி இருக்கும், வா போய் திறக்கிறோன்ட்டு இவரு போய் டக்குன்னு திறந்துடுறாரு. திறந்தோடனே அந்த பாடி மேல இருந்து நிறைய புக்ஸ் கீழே விழுது. உடனே அந்த போலீஸ்காரர் அதை பார்த்துட்டு பாடியை பார்க்காம, ஏய் இதுக்காக தான் நீ பயந்தியா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னோடனே இவரு அதிர்ச்சியா இருக்கு, இது ஒரு விஷயமா அப்படி திரும்பி பார்த்தா புக்கை கையில வச்சிருக்காரு. பார்த்தா அந்த புக்ஸ் எல்லாமே அடல்ட்ஸ் புக்கு. ஆலிவோட கிராண்ட்பா தான் அதை வாங்கியிருப்பாரு ஃப்ராங்க விட்டு. ஏய் எனக்கும் இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும், உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிரும்னு பயந்துட்டியா? பயப்படாத, நான் உன் ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்துட்டே வர்றாரு. அதுல இன்னொரு புக் இருக்கு, அது மென்ஸுக்கான புக்கு. அதை பார்த்துட்டு நேரா ஆலிவோட அப்பாவோட ஃபேஸ் அந்த போலீஸ்காரர் பார்த்தோட இவர் சொல்றாரு, சார் அது நான் வாங்கல சார் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டோட, சரி சரி விடு விடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, மேடம் பாய் மேடம் அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரர் அங்கிருந்து போயிடுறாரு. உடனே இவரு கார்ல ஏற போகும்போது ஃப்ராங்க் பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன சொன்னாரு? எதா இருந்தாலும் நான் ஒரு நிதானத்துக்கு வந்துட்டு உன்னை வச்சுக்கிறேன்டா, வாடா அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு இருக்க வழியில வந்து ஹாலி வந்து அவங்க அண்ணன் கூட ஐ டெஸ்ட் விளையாடலாமான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த பேப்பர்ஸ்ல வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்ப அதுல கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒண்ணு காட்டும் போது இவனுக்கு அந்த கலர்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியல. இது என்ன அப்படின்னு அவன் பேப்பர்ல எழுதி ஃப்ராங்க் கிட்ட காட்டும்போது அவரு சொல்றாரு, டிவைன் உனக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னோடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழுக வருது, டோரெல்லாம் போட்டு தட்டுறான், உடைக்கிறான், என்னெல்லாமோ பண்றான், அழமாட்டேங்கிறான், அழுகையை அடக்கி வச்சுட்டு என்னெல்லாமோ பண்றான். உடனே இவங்க காரை நிப்பாட்டு சொல்லிட்டு நிப்பாட்டினோடனே இவன் வெளியே போய் கத்திக்கிட்டே போய் இல்லை உட்காந்துறான். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, ரிவைன் இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகலாம், நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி, இப்ப நம்ம ஃபேமிலிக்காக ஆலிவ்காக நம்ம போகணும்னு அவன் சொல்றான். இது ஒரு ஃபேமிலியா? இந்த ஃபேமிலி எனக்கு பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றீங்க, பேங்க் கரப்ட் ஆகுறீங்க, எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல, நான் எங்கேயே வரமாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துடுறான். அவங்க அம்மா போய் கூப்பிட்டாலும் வரல. அப்போ ஆலிவ் கிட்ட போகும்போது எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. ஆனா அவ கிட்ட போயிட்டு ஒண்ணுமே பேசல. அவங்க அண்ணன் சொல்ற மேல கை போட்டு அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிறா. ஒரு செகண்ட்ல அவனும் அமைதியாயிட்டு சரி வாங்க கிளம்பலான்ட்டு அங்க போறாங்க. ஸ்பீடா எப்படியோ அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வரும்போது அந்த லேடி சொல்றாங்க, நீங்க 1 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க, அதனால நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு.
உடனே ஆலிவோட அப்பா சொல்றாரு, மேடம் மேடம் ஒரு நிமிஷம் தானே, இது ஒரு விஷயமா, பண்ணுங்க மேடம்னா அவங்க முடியவே முடியாதுன்னொன்னே இவர் முட்டி போட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு, மேடம் நான் என்ன விஷயத்தையெல்லாம் கடந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, ப்ளீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா சார் நீங்க எதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் டைம் ஆயிட்டு நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன், நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, நான் இன்னும் ஷட் டவுன் பண்ணல, நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. இங்க ஆலிவ் போய் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்விம் சூட் ரவுண்ட் நடக்கு. அதுல பிள்ளைங்க எல்லாருமே பெரிய பொண்ணுங்க மாதிரி ஸ்விம் சூட்லாம் போட்டுட்டு அப்படி நடந்து மாடர்ன் மாதிரி வராங்க. நம்ம ஆலிவ் அப்படி இல்ல. ஏன்னா ஆலிவோட பிராக்டிஸ்ல எல்லாம் பெருசா அவங்க அப்பா கலந்துகிட்டது இல்ல. ஸோ இந்த ஷோ இப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம பொண்ணு இது மாதிரி இல்ல. அவ நார்மலா எல்லார் மாதிரி நேச்சுரலா அவளோட இதை காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அதுல பெரிய இஷ்டம் இல்லை அந்த ஷோ மேல. இங்க வந்து ஃப்ராங்க்கும் ஆலிவோட பிரதர் டிவைனும் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் சொல்றாரு, நான் பாரு டிவைன், இதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படவே கூடாது. லைஃப் வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணிட்டு வருவோம். அப்போ நமக்கு தெரியாது. இப்ப நீ மிடில் ஸ்கூல் படிக்கும்போது என்ன நினைச்சிருப்ப? எப்படியாச்சும் ஹை ஸ்கூல் போயிட்டா போதும். இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு நினைச்சிருப்ப. ஹை ஸ்கூல் வந்தோடனே என்ன நினைப்ப? சரி மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு வரோமே நினைப்ப. மிடில் ஸ்கூல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ணுவோம். ஆனா அதே நேரத்துல அந்த இடத்த விட்டு தாண்டி போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனா அப்படி நம்மளால இருக்க முடியாது. ஒரு விஷயத்த மிஸ் பண்ணி ஒரு விஷயத்த தாண்டி தான் வரணும். இப்ப என்னையே எடுத்துக்கோ, நான் எப்பவுமே என் லைஃப்ல நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் தூங்கி எந்திக்கும் போது என்னோட 18 வயசுலயே நான் ஸ்டக் ஆயிடணும். நான் தூங்கி அந்த இடத்துக்குள்ள போகும்போது திருப்பி அதை விட்டு வெளியே நான் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட 18 வயசை தாண்டியும் போவாண்டா, அது கீழேயும் போவாண்டா. அந்த டீனேஜ், அந்த ஏஜ் அதுலயே நான் ஸ்டக் ஆயிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது நமக்கு எப்பவுமே நடக்காது. லைஃப்ல எதையோ ஒண்ண தாண்டி தள்ளி நம்ம வந்துட்டு தான் இருக்கணும். அது மாதிரிதான் உன் லைஃப்னு சொன்னோன்னா ஃப்ராங்க் சொல்றான், ஆமா அங்கிள் எனக்கு இப்பதான் புரியுது. நான் பறக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது நான் ஏர்ஃபோர்ஸ்ல போய் தான் பறக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கான இது நடக்கும்போது நான் பறக்கலாம். அது மாதிரி இந்த பியூட்டி கான்செர்ட் இது எதுக்கு நடத்துறாங்க? இந்த பேஜ்ல அவங்க யாரு என் தங்கச்சியை ஜட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆலிவோட அப்பா அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, நம்ம ஆலிவ் இதுல கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்றாங்க, நீ என்ன பேசுற? இது ஆலிவோட கனவு, அவ ஆசைப்பட்டது, அவளுக்கு விருப்பம் இருந்தா அவ கலந்துக்க போறா, வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது டிவைன் வந்து சொல்றா, அம்மா தங்கச்சி இந்த ஷோல கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு. இது நீங்க ரெண்டு பேரும் என்னாச்சு? அப்பாவுக்கு மகனுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க, அவ கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ இப்ப வந்து வேண்டாம், இங்க இருக்க எல்லாரும் உங்க பொண்ணை பார்த்து சிரிப்பாங்கம்மா, நீங்க தான் நியாயப்படி பார்த்தா அவள இதுல கலந்துக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க, ஆலிவ் இது உன்னோட விருப்பம், நீ கலந்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவ யோசிச்சுட்டு இருக்கா. அங்க டேலண்ட் ஷோ, டான்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கடைசியில ஆலிவ கூட்டிட்டு இருக்கும்போது ஆலிவ் சொல்றா, நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. அப்போ எங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அவ டான்ஸ் ஆடும்போது அவங்க கிராண்ட்பா சொல்லி கொடுத்ததுல வித்தியாசமா ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு ஆடுறா. அங்க இருக்கக்கூடிய மத்த பியூட்டி பேஜன் வின்னர்ஸ் அவங்க எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. பட் அந்த ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்ன லேடிக்கு மத்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் கோவப்படுறாங்க. உடனே இந்த லேடி வந்து செக்யூரிட்டி கிட்ட அந்த பொண்ணை ஸ்டேஜை விட்டு இறக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஆலிவோட அப்பா போயிட்டு என் பொண்ணு மேல கை வச்சு சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த லேடி சொல்றாங்க, மரியாதையா உங்க பொண்ணை ஸ்டேஜ் விட்டு இறக்குங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு அவரு ஆட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவங்க ஃபேமிலியே மொத்தமா வந்து ஸ்டேஜ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் அங்க கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அது முடிச்ச உடனே இது கம்ப்ளைண்ட் ஆயிருது. உடனே போலீஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இவங்க ஃபேமிலி கிட்ட வந்து சொல்றாங்க, இனிமேல் உங்க பொண்ணு இந்த ஊர்ல நடக்கக்கூடிய எந்த பேஜன்லயும் கலந்துக்க கூடாது, நாங்க பேன் பண்றோம்னு. அவங்க அப்பா சொல்றாரு, ஓகே பண்ணிக்கோங்க, கிளம்புவோமா அப்படின்ட்டு மொத்தமா திரும்பவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட கதையும் முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட கதைகள்ல தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பெனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்க எல்லாரையும் திரும்ப வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் பிஜே.